என்னுடைய இந்த காணொளிகளில் பார்த்தீங்கன்னா காடுகளில் காணப்படுற குட்டி குட்டி விஷயங்கள், அழகான விஷயங்கள் மற்றும் அபூர்வமான விஷயங்கள், உங்களுக்கு தெரியாத எனக்கு தெரியாத பல விஷயங்களை கோர்த்து வழங்குறது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் இந்த காணொளியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை பார்க்க போகிறோம். பட் எங்களுக்கு தேவையான ஒரு அழகான விஷயம் என்று நினைக்கிறேன். இந்த அண்மையில் நான் மேற்கொண்ட ஒரு காட்டு பயணத்தின் போது இப்படியான ஒரு மரத்தையும் அந்த மரம் புல்லா பூத்து காய்கள் குலுங்கி இருக்கிற ஒரு அழகான காட்சியும் கண்டனா அதை உடனடியாக பதிவு செய்தேன். என்னோட சொன்ன இந்த மரங்களை பற்றி நான் அறிஞ்சிருக்கிற வகையில இவ்வளவு பழங்கள் பழக்குது, பார்க்க ஆசையா இருக்குது. பட் இது என்ன விஷயத்துக்காக பயன்படுத்தப்படுது அல்லது இதுல என்ன நன்மைகள் இருக்கு, இது முற்காலத்தில் வேறு ஏதாவது தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டதா? இவ்வளவு பழங்கள் பழுத்திருக்கு, காடுகளில் பழுக்கிற பழங்கள் எல்லாமே கூடுதலாக உண்ணக்கூடிய நல்ல பழங்களாக இருக்கும், அதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கும் என்ற அடிப்படையில் நான் இந்த மரம் பற்றி ஆய்வுகளை மேற்கொண்டேன். இந்த மரங்களை பற்றி தேடி கொண்டு போய்க்குள்ள நான் பார்த்த சில விஷயங்கள் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நீங்கள் பார்த்திருப்பீங்க, இது ஒரு பாலை மரமாக இருக்கலாம், இந்த பாலை மரத்துல காய்கள் காய்த்திருக்குது, அப்படித்தான் நீங்கள் பார்த்திருப்பீங்க. பட் அது இல்ல, நான் கூட அப்படித்தான் நிச்சயமாந்து போனேன். இது பாலை மரம் இல்ல, பாத்தீங்கன்னு சொன்னா பாலை இலைகளை போலதான் இருக்குது, ஆனால் இது ஒரு பாலை மரம் அல்ல. நான் இந்த மரத்தை இலங்கையினுடைய காடுகளில் பார்த்திருக்கிறேன். இங்க இந்த மரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா பசரி மரம் என்று சொல்லி அழைக்கிறதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வயது முதிர்ந்தவர்கள் அப்படி சொல்ல நான் கேள்விப்பட்டேன். ஆனா இதை நான் பிறகு தேடி பார்க்கக்குள்ள இந்த மரத்தை பாத்தீங்கன்னா மஸ்காடி மரம் என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்குது. இது பதிவுகள்ல மஸ்காடி மரம் என்று சொல்லப்படுவதாக இங்க பல இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறத நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. சோ அந்த வகையில இந்த மரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 15 தொடக்கம் 20 மீட்டர் வளரக்கூடிய ஒரு நல்ல பலமுள்ள மரமாக இந்த மரங்கள் இருக்குது. இந்த மரங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான விஷயங்களுக்காக பயன்படுத்தப்படுவதாக நான் கேள்விப்பட்டு ஆச்சரியம் அடைஞ்சேன். என்னன்னு சொன்னா இந்த மரங்கள்ல இருக்கிற இலைகள், தண்டுகள், பட்டைகள் மற்றும் இந்த காய்கள், இதனுடைய விதைகள் என்று சொல்லி எல்லா விஷயங்களுமே இது சித்த ஆயுர்வேத மருத்துவ துறையில மருத்துவ தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது இந்த பட்டையிலிருந்து எடுக்கப்படுகின்ற கசாயம் காய்ச்சலை குணப்படுத்தக்கூடிய வல்லமை மிக்கது என்று சொல்லப்பட்டது நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதோட இந்த மரங்கள் உயர்ந்து நல்ல அழகாக வளர்ந்திருக்கிறது, நேரிய மாதிரி வளர்ந்திருக்கிறபடியா இந்த மரங்களுடைய அந்த தண்டு பகுதி, இந்த மரப்பகுதியை எடுத்து கட்டிட வேலைகளுக்காக பயன்படுத்துவதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு நறுமணத்தன்மை இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நறுமணத்தன்மை இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இது இந்தியாவினுடைய அந்த இமயமலை காடுகள்ல இது வளரக்கூடியதாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது. சில இடங்கள்ல இந்த மரங்கள் ஒரு பாதுகாக்கப்பட்ட மரங்கள், அதாவது அழிந்து போகின்ற ஒரு மரம், இதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆகவே இந்த மரம் தொடர்பான இன்னும் ஏராள விஷயங்களை நான் உள்ளடக்கி இந்த காணொளியை உங்களுக்காக பதிவிட்டிருக்கிறேன்.